Hello everyone, welcome to Skywheels. என் பேரு சிவா. அது மட்டும் இல்லாமல் ட்ரோனை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரோன் வந்து நிறைய பேர் நியூவாக பை பண்ணவங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனில் ஃபஸ்ட்டு பேக்கில் இருந்து எடுத்த உடனே எந்த லெக்கை நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது, கிம்பிள் கவரை எப்படி ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நான் ட்ரோனை ஆன் பண்ணணுமா இல்லை ட்ரோனுக்கான கண்ட்ரோலரை ஆன் பண்ணணுமா, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்ளர்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிகினர் டவுட்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதுக்கான கிளாரிட்டி ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன்டு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. அடுத்தடுத்த பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸில் வந்து கண்ட்ரோலரில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அண்டு கேமராக்கு என்ன செட்டிங்ஸ் வைக்கலாம், அண்ட் என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டுட்டோரியலாக பிகினரில் இருந்து நீங்கள் ப்ரோ ஆகிறதுக்கு கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம பேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. அண்ட் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரோனை பேக்கில் இருந்து எடுத்த உடனே ட்ரோனை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவை நம்ம ஃபேஸ் சைட் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு இந்த 2 ஃபிங்கர்ஸை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி மவுண்ட் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபிங்கர், அதாவது சிங்கிள் ஹேண்டில் வந்து ட்ரோனை வந்து நீங்கள் க்ரிப்பாக பிடிச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் ட்ரோனோட லெக் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது ட்ரோனோட ஃப்ரண்ட் லெக் வந்து ஓப்பன் பண்ணுவோம். லைக் இந்த லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் ட்ரோனை கம்ப்ளீட்டாக இந்த இடத்துலையும் லைக் இந்த இடத்துலையும் புஷ் பண்ண மாதிரி ஹார்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரோனை ஓப்பன் பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் லெக்கை ஓப்பன் பண்ண போகிறேன். 1, நெக்ஸ்ட் 1, 2. ஃபஸ்ட்டு 2 லெக்கையும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பேக் லெக் 3, 4. இப்போ 4 லெக்கையுமே நான் ஈஸியாக சிங்கிள் ஹேண்டில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். நிறையா பேர் 2 லெக்கையும் வச்சுட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். அண்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்குமே 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஓப்பன் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெக், அப்புறம் வந்து பேக் லெக். நீங்கள் ட்ரோனை க்ளோஸ் பண்ணும் போதேமே இந்த ஆர்டர் வந்து ரிவர்ஸ் ஆகும். நீங்கள் இந்த மாடல் வந்து பர்டிகுலர் ஏர் 3S யூசர்ஸுக்கு வந்து பார்த்துருக்கீங்க. மோஸ்ட்டாக எல்லா மாடலுக்குமே இதே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிம்பிள் கவரை எப்படி ப்ராப்பராக ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த 2 ஃபிங்கர்ஸை அப்பில் வச்ச மாதிரி ஒரு புஷ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட்டை விரலை யூஸ் பண்ணி இங்கே ஒரு ப்ரெஸ் வந்து கொடுக்கணும். அதாவது இப்படி நீங்கள் டீப்பாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த லாக் ரிலீஸ் ஆகிடும். அண்டு நீங்கள் கிம்பிளை ஷேக் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் கிம்பிள் கவரை பேக்கில் இழுத்தாலே போதும், ஈஸியாக ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரோனை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்ட்ரோலருக்கான ஸ்டிக் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடில் இந்த ரப்பர் லாக்கில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூஸை நீங்கள் எடுக்கும் போது எப்பயுமே பார்த்து எடுங்க. கீழே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அகைன் நீங்கள் கிடைக்கிறதோ இல்லை ஸ்பேர்ஸ்க்கு வாங்குறதோ கொஞ்சம் டிலேஸ் எடுக்கும். ஸோ எமர்ஜென்சி கேசஸ் எடுத்தாலும் சரி நீங்கள் ப்ராப்பராக பார்த்து எடுங்க. ஸோ இந்த ஸ்க்ரூஸை நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணாலே வந்து வந்துடும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரூக்கு, அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்க்ரூஸ் வந்து லாக் ஆயிரும். ஸோ நம்ம ஜாய்ஸ்டிக் ரெண்டுத்துக்குமே 2 கண்ட்ரோலரை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது ட்ரோனை ஓப்பன் பண்ணியாச்சு. கண்ட்ரோலருக்கும் ஸ்க்ரூஸ், அதாவது நம்ம ஹேண்டில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரொப்ளர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரொப்ளர் பொறுத்த வரைக்கும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிறதுக்கு 2 செட்டப் இருக்குது. அதாவது 4 மோட்டர் இருக்குன்னா 2 வந்து கிளாக் வைஸில் சுற்றும், அனதர் 2 வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொப்ளர்லேயே ஒரு ரிங்கு கிரே கலர் மார்க் இருக்கும், அனதர் 1 பிளாக் கலர் மார்க் இருக்கும். அதே மாதிரி நம்ம ட்ரோனோட மோட்டர்ஸ்லையுமே பார்த்தா தெரியும், இந்த ரவுண்டில் கிரே கலர் ரிங் மார்க் ஒன்று இருக்கும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் மார்க் ஒன்று இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து பிளாக் கலர் ரிங் இருக்கிறத பிளாக் கலர் மோட்டாரில் ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணி உள்ளே லாக் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணனாலே போதும், ப்ரொப்ளர் வந்து ஈஸியாக இன்ஸ்டால் ஆயிரும். அதே மாதிரி கிரே கலர் மார்க்கை வந்து கிரே கலரில் இன்ஸ்டால் பண்ணணும். லைக் இந்த ஹோல்ஸில் இந்த லாக் வந்து போகிற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்விஸ்ட் பண்ணாலே லாக் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து அகெயின் பிளாக் கலர் இன்னொன்றுத்துலேயே லாக் பண்ண போகிறோம். 3, ஓகே, 4 ப்ரொப்ளர்ஸுமே லாக் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அகெயின் வந்து ப்ரொப்ளரை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் செக் வந்து பண்ணிக்கோங்க. ஐ மீன் நீங்கள் கிரே கலரும் பிளாக் கலரும் மாற்றி இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்கள் ப்ராப்பராக இப்படி ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதா இல்லை கண்ட்ரோலரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதான்னு இருக்கும். நீங்கள் எதை வேணாலுமே உங்களோட ப்ரெஃபரன்ஸ் படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
என்னோட ப்ரெஃபரன்ஸ் என்னன்னா கண்ட்ரோலர் ஆன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நான் கண்ட்ரோலரை வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் பேக்கில் இருந்து எடுத்தோடனே கண்ட்ரோலரை வந்து ஆன் பண்ணிடுவேன். அடுத்து தான் ட்ரோனை வந்து ஆன் பண்ணுவேன். ட்ரோனுக்கான பேட்டரி இன்ஸ்டாலேஷனுமே நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. அது எப்படின்னா ட்ரோனோட பேட்டரி இன்ஸ்டால் பண்ணும்போது லைக் இந்த லாக்குமே மேலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ட்ரோனோட பவர் பட்டனை மேலே வர மாதிரி வச்சுக்கிட்டு பேட்டரியோட பவர் பட்டன் மேலே வர மாதிரி வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே வச்சுட்டு பேக்கில் இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் லாக் ஆயிரும். நிறைய பேர் என்னென்னா இந்த சைட் லாக்கை பிடிச்சிக்கிட்டே லாக் பண்ணுவீங்க. அப்படி பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லாக் ஆயிரும். அண்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக லாக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டுமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஒரு கிளான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் எப்படி ஆன் பண்ணுறது. பவர் பட்டன் சிங்கிள் டேப், ஒரு லாங் டேப், ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரோனுக்குமே சிங்கிள் டேப், ஒரு லாங் டேப் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரோனோட ப்ரொப்பலர்ஸ் வந்து ஒரு ஷேக் இருக்கும். ஸோ நீங்கள் சுற்றி எதையுமே வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கிம்பிள் மோட்டருமே கீழே வந்து ஸ்டக் ஆகாது, ப்ரொப்பலர்ஸுமே இடிக்காத மாதிரி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பெட்டில் இல்லை மேடு பள்ளத்துலலாம் வைக்கிறீங்கன்னா இந்த கிம்பிள் வந்து நீங்கள் ஆன் ஆகும் போதே ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட் ஆன் ஆகும் போது கீழே ஏதாவது தடுத்துட்டு இருந்துச்சுன்னா கிம்பிள் ஸ்டக் எரர் வந்து வரும். ஸோ நீங்கள் இதுதான் வந்து ப்ராப்பராக ஆன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சீரியஸில் ஆன் பண்ண அப்புறம் என்னென்ன சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்லாம் வைக்கணும், என்னென்ன செட்டிங்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க.